அதனாலதான் பைபிள் சொல்லுது, யாரையும் நீ சீக்கிரத்துல என்ன பண்ணிடாத, குற்றவாளின்னு தீர்த்திராத. மற்றவருடைய வேலைக்காரனை குற்றவாளியா தீர்க்கிறதுக்கு நீ ஆறு. அவன் விழுந்தாலும் எழுந்தாலும் அவன் எஜமானுக்கு அவன் என்ன பண்ணிடுவான், கணக்கு கொடுத்துக்குடுவான். நீ அவனை குற்றவாளியா தீர்க்கிற அப்படின்றாரு கர்த்தர். ஏன்னா குற்றவாளிகளை கூட தம்முடைய சொந்த ரத்தத்தினால குற்றத்தை எல்லாம் கழுவி குற்றமற்றவர்களாக, கண்டிக்கப்படாதவர்களாக, பாவமே செய்யாதவர்களைப் போல தன் நிலையிலே நிறுத்துவதற்கு அவர் போதுமானவராய், உண்மை உள்ளவராய், நன்மை உள்ளவராய், நன்மை செய்கிறவராய், கரிசனை உள்ளவராக கர்த்தர் இருக்கிறார். ஒருவேளை தவறே பண்ணி இருந்தாலும் கர்த்தர் அவரை மன்னித்து மறுபடியும் மனசார தூக்கி எடுத்து தன்னுடைய நிலையில நிற்க வைக்கிறதுக்கு அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அது யாரா இருந்தாலும் சரி, எந்த மனுஷனா இருந்தாலும் சரி, தவறு பண்ணிட்டான்னு தெரிஞ்சாலும் கூட அவனை மன்னித்து தவறுகளெல்லாம் மறந்து மறுபடியும் தன் நிலையில நிற்க வைக்கிறதற்கு அவர்